அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. நாம் இன்று பார்க்க போவது கீரைக்காரியும் விமலாவின் சாமர்த்தியமும். அம்மா, சிறுகீரை கொண்டு வந்திருக்கேன். நேத்தே கேட்டீங்களே. 2 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஒரு தோட்டக்காரர் கொண்டு வந்தாரு. வந்து வாங்கிக்கோங்கம்மா. வாசலில் கீரைக்காரியின் குரல் கணீர் என்று கேட்டது. 53 வயது விமலாவிற்கு காலையிலிருந்தே லேசான தலை சுற்றல். 2-3 முறை எழுந்திருக்க முயற்சி செய்தும் முடியாமல் கட்டிலில் படுத்திருந்தாள். கீரைக்காரியின் குரல் செவிகளில் விழுந்ததும் மறுபடியும் எழுந்திருக்க முயற்சி செய்தாள். முடியவில்லை என்று ஆனதும், என்னங்க, அழைத்தாள் அவள் கணவனை. ஹாலில் பேப்பர் படித்து கொண்டிருந்த அவள் கணவர் விஸ்வநாதன் எழுந்து வந்தவர் அறைக்குள் நுழைந்தார். என்ன விமலா என்ற கேள்வியுடன். வாசல்ல கீரைக்காரி வந்திருக்கா. சிறுகீரை தான் வேணும் மதிய சமையலுக்கு. போய் நீங்களே நல்லதா பார்த்து 2 கட்டு வாங்குங்க. அவளா கொடுக்கறத வாங்கிட்டு வராதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு கட்டுக்கு 20 ரூபான்னு சொல்லுவா. ஒத்துக்காதீங்க. 15 ரூபாய்க்கு மேல ஒத்த பைசா கூட கொடுத்துறாதீங்க. எழுந்திருக்கலாம்னு நினைச்சு தலைய தூக்குனா எங்கேயோ தனியா பாதாளத்துக்குள்ள போற மாதிரி இருக்கு. என்ன சொன்னது புரிஞ்சதா என்று கேட்ட விமலாவிடம் என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை விஸ்வநாதனுக்கு. இதில் எது புரிய வேண்டும்? கீரை கட்டுக்கு 15 ரூபாய்க்கு மேல் கொடுக்க கூடாது என்பதா, இல்லை விமலாவிற்கு தலையை தூக்கினால் பாதாளத்துக்குள் போவது போல இருப்பதா என்று யோசித்து கொண்டிருந்த விஸ்வநாதனை பார்த்து, என்ன சரியா என்றாள் விமலா. இப்படித்தான் விமலா மார்க்கெட்டுக்கு போனாலும் பேரம் பேசித்தான் காய்கறி வாங்குவாள். அவர்கள் கேட்கும் விலைக்கு ஒரு நாளும் ஒத்துக்கொள்ள மாட்டாள். மார்க்கெட்டில் இருக்கும் வியாபாரிகள் அடாவடி அலமேல அம்மா வந்துட்டாங்க என விமலாவை பார்த்ததும் கிண்டல் அடிப்பார்கள். மார்க்கெட்டில் மட்டுமல்ல, எங்கு எவரிடம் பொருள் வாங்கினாலும் இதே வழக்கம்தான். தினமும் வீட்டு வாசலுக்கு வரும் கீரைக்காரியிடமும் இதே நிலைதான். மனதுக்குள் சிரித்தபடி பதில் ஒன்றும் சொல்லாமல் பணத்தை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு சென்றார் விஸ்வநாதன். விஸ்வநாதனை பார்த்ததும், வணக்கம் சார், அம்மா ஊர்ல இல்லீங்களா என கேட்டாள் கீரைக்காரி. தலை சுற்றல்னு படுத்திருக்காங்க என்று சொல்லிக்கொண்டு வண்டியை ஒரு பார்வை பார்த்தார். அட, கீரையெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கே என்று ஆச்சரியப்பட்டார். ஆமாங்க ஐயா, எல்லாமே ஃப்ரெஷ் தாங்க. தோட்டக்காரங்க கிட்ட அவங்க இடத்துலயே போய் முதல் நாள் சாயங்காலமே வாங்கிட்டு வந்துருவேன் என்று அவசரமாக சொன்னாள் கீரைக்காரி. நீங்களே பார்த்து நல்ல கட்டா பொறுக்கி எடுத்துக்கங்க ஐயா என்றாள். பரவாயில்லை, நீயே எடுத்துக்கொடுமா. சட்டென கீரைக்காரியின் மனம் நெகிழ்ந்தது. கிட்டத்தட்ட எல்லா கீரைக்கட்டுகளும் ஒரே அளவுதான் இருக்கும். மேலும் அனைத்தும் ஒரே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகத்தான் இருக்கும். ஆனால் வாடிக்கையாளர்கள் யாராக இருந்தாலும் கீரைக்கட்டு ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்து பிடித்திருந்தால்தான் வாங்குவார்கள். பிடிக்காத கட்டுகளை திரும்ப வண்டியில் போட்டு விடுவார்கள். அப்படி போட்ட கட்டுகள் சிலது விற்கப்படாமல் வாடி வதங்கி போய் கிடக்கும். அந்த வரையில் கொஞ்சம் நஷ்டம்தான். ஆயினும் வியாபாரத்தில் இதெல்லாம் சகஜம் என தன் மனதை தேற்றிக் கொள்வாள் கீரைக்காரி. விஸ்வநாதன் தன்னை எடுத்து கொடுக்கும்படி சொன்னது மனதை விம்ம செய்தது கீரைக்காரிக்கு. ஐயா, அம்மா நேத்தே சிறுகீரை தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இந்தாங்க ஐயா என்று 2 கட்டுகளை எடுத்து நீட்டினாள். அவற்றை மலர்ந்த முகத்துடன் வாங்கி கொண்டார் விஸ்வநாதன். கீரை நன்றாகத்தான் இருந்தது. ஒரு கட்டு எவ்வளவுமா விசாரித்தார். ஐயா, கட்டு ஒன்று 20 ரூபா. அம்மா வழக்கமா 15 ரூபா கொடுப்பாங்க. நீங்களும் 15 ரூபா மேனிக்கு 2 கட்டுக்கு 30 ரூபா கொடுங்க, போதும். கீரைக்காரியை அர்த்தம் நிறைந்த ஒரு பார்வை பார்த்தார் விஸ்வநாதன். பரவாயில்லை, மனைவி கொடுக்கும் விலையையே சொல்லிவிட்டாள். மிகவும் நேர்மையானவளாக இருக்கிறாள் என நினைத்தவர் பிறகு பேச ஆரம்பித்தார். ஏமா, முதல் நாள் ராத்திரி தோட்டமா போய் கீரை கொள்முதல் பண்ற. அதை வீட்டுக்கு எடுத்து சென்று கை வலிக்க பிரித்து கட்டுகளாக கட்டி வண்டியில் அடுக்கணும். அடுத்த நாள் இப்படி மூச்சை பிடித்து கொண்டு இந்த வண்டியை தள்ளியபடி அலைந்து திரிந்து வாய் வலிக்க கத்தி விற்கிற. இதுல உனக்கு கிடைக்கிற லாபத்திலும் குறைத்து கொள்ள சொல்கிறாயே. வேண்டாமா, உன் வயிற்றில் அடிக்க எனக்கு துளி கூட இஷ்டமில்லை. இந்த பணத்தை வாங்கிக்க என்று கூறி 2 20 ரூபாய் நோட்டுகளை கீரைக்காரியின் கையில் கொடுத்துவிட்டு கீரை கட்டுகளுடன் வீட்டினுள் நுழைந்தார் விஸ்வநாதன். நடந்த சம்பாஷணைகள் வாசலை ஒட்டிய அறையில் படுத்திருக்கும் விமலாவின் காதுகளில் தெளிவாக வந்து விழுந்தது.
கணவரின் வார்த்தைகளில் தென்பட்ட உண்மை அவள் நெஞ்சை சுட்டது. கீரைக்காரி ஆதரவற்றவள். அவள் புருஷன் ஒரு பெண் குழந்தையை கொடுத்துவிட்டு வேறு யாரையோ இழுத்து கொண்டு ஓடிவிட்டான். அவன் இருப்பிடமே தெரியவில்லை. திக்கற்று போய் நின்றாள். சுதாரிக்க பல நாட்கள் ஆயின. தான் மட்டும் இல்லை, தன்னை நம்பி ஒரு பாவமும் அறியாத பிஞ்சு ஜீவனும் இருக்கிறது. ஒரு வழியாக தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு வாழ கற்றுக்கொண்டாள். அவள் பக்கத்தில் இருக்கும் மற்ற குடிசைவாசிகள் கீரைக்காரிக்கு உறுதுணையாக இருந்தார்கள். ஆரம்பத்தில் அவள் குடிசைக்கு பக்கத்தில் இருந்த அபார்ட்மெண்ட் ஒன்றில் வீட்டு வேலை செய்தாள். அது சரிப்படவில்லை. பிறகு தள்ளுவண்டி ஒன்றை துணிந்து வாடகைக்கு எடுத்தவள் தோட்டக்காரர்களிடம் சென்று கீரைக்கட்டுகள் கொள்முதல் செய்து தெரு தெருவாக சுற்றி விற்க ஆரம்பித்தாள். அதுவே இப்போது நிரந்தரமானது. கீரைக்காரியின் பெண்ணுக்கு 10 வயதாகிறது. அரசு உயர்நிலை பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறாள். கீரைக்காரியை பற்றிய விவரங்கள் அனைத்தும் விமலாவுக்கு தெரியும். அப்படி இருந்தும் தான் பேரம் பேசி கீரைக்கட்டுகளை குறைந்த விலைக்கு வாங்குவது எத்தனை பெரிய தவறு என்பதை தன் கணவரின் வார்த்தைகள் மூலம் உணர்ந்து கொண்டாள். அது மட்டுமா, மார்க்கெட்டில் வியாபாரிகள் எல்லோருக்கும் ஒரே விலையில்தான் காய்கறிகள் விற்கிறார்கள். அவர்கள் சொல்லும் விலைக்கு மறுபேச்சு பேசாமல் வாங்கி செல்பவர்கள் எத்தனையோ பேர். ஆயினும் பேரம் பேசி வாங்குபவர்களும் உண்டு. ஆனால் சகட்டு மேனிக்கு விலை குறைத்து அடாவடியாக பேரம் பேசுவதில் விமலா முதல் ஆளாக நிற்பாள். இப்போது நினைத்து பார்க்கும்போது அதுவும் மிகப்பெரிய தவறு என்பது புரிந்தது விமலாவிற்கு. சூப்பர் மார்க்கெட்டுகள், வணிக வளாகங்கள் இவற்றில் அதன் உரிமையாளர்கள் ஒருபோதும் இருப்பதில்லை. அங்கு வேலை செய்பவர்கள் மட்டுமே இருப்பர். அங்கெல்லாம் யாராக இருந்தாலும் வாயை திறந்து ஒன்றுமே பேச முடியாது. விருப்பப்பட்டால் வாங்கலாம், இல்லை என்றால் வந்து கொண்டே இருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் பல பொருட்களை விற்பவர்கள். ஒன்றில் விலையை குறைத்து கொடுத்தாலும் மற்றொன்றில் அவர்களுக்கான லாபம் கிடைத்துவிடும். ஆனால் தெருவில் வந்து விற்பவர்களும் மார்க்கெட்டில் சாலையோரமும் வியாபாரம் செய்பவர்களும் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருப்பார்கள். இப்படி அன்றாட வயிற்று பிழைப்புக்காக வியாபாரம் செய்பவர்களுக்கு ஓரளவு இழப்பு ஏற்பட தான் காரணமாக இருந்ததற்கு வெட்கப்பட்டாள், வேதனைப்பட்டாள் விமலா. அதிலும் சாலையோரம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் வயோதிக பெண்களிடம் நாளுக்கு ஒன்றாக இதுவரை பொருட்களை வாங்கி வந்ததை எண்ணி மிகவும் வருந்தினாள். பெண்கள் வீட்டை விட்டு வேலைக்கு வியாபாரத்துக்கு வருவது அவர்கள் விரும்பி அல்ல. அவர்கள் குடும்பத்தை சமாளிக்க வேண்டியே அவர்கள் வீதிக்கு வருகிறார்கள். விமலா இதுவரை அடுத்தவர்களின் இயலாமையை தனக்கு சாதகமாக்கி அதை தன் சாமர்த்தியமாக எண்ணிக்கொண்டிருந்தாள். இனி பெண்களிடமும் முதியவர்களிடமும் பேரம் பேசுவதில்லை என்று உறுதி எடுத்துக்கொண்டாள் விமலா. மெதுவாக கட்டிலை விட்டு எழுந்த விமலாவிற்கு தலை சுற்றல் கொஞ்சம் குறைந்தது போல இருந்தது. நாம் காய்கறி மார்க்கெட்டுக்கு செல்லும்போது உள்ளே நுழையும் இடத்தில் சில பாட்டிகள் பல அரிதான கீரைகளை வைத்து விற்று கொண்டிருப்பர். நாம் இவர்கள் என்ன தெருவில் தானே விற்று கொண்டிருக்கிறார்கள், கடைக்கு வாடகையா கொடுக்கிறார்கள் என்று எண்ணி 10 ரூபாய் பொருளை 5 ரூபாய்க்கு கேட்போம். அவர்கள் பெரும்பாலும் பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்களாகவும் வாழ்வில் வதங்கி போனவர்களாகவும் தான் இருப்பார்கள். அவர்களிடம் இருக்கும் பல பொருட்கள் காடு மேடுகளில் அலைந்து திரிந்து கொண்டு வரப்பட்டவையாக இருக்கும். இனி அப்படிப்பட்டவர்களிடம் பேரம் பேசாமல் அவர்களும் இந்த உலகத்தில் வாழ வழி செய்வோம். கதையை கேட்ட படித்த அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.